வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ என்னுடைய யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போவது 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் 2024 உடைய வெல்லூர் டிஸ்ட்ரிக்டோடைய கீ ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸில் ஃபஸ்ட்டு டோட்டலாக 10 1 மார்க் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் ரோமனில் பார்ட் 1ல் ஃபஸ்ட் ரோமனில் டோட்டலாக 10 1 மார்க் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க், த யூனிட் ஆஃப் ஸ்மால் g is ms power minus 2. It can be also expressed as answer option B n kg power minus 1. Second one, the power of lens is minus 4d, then its focal length is. So answer option C minus 0.25 m. Third one, 1 mole of any substances contain dash molecule. Answer option A 6.023 into 10 power 23. Question number 4. Neon shows 0 electron affinity due to dash. Answer option B stable configuration of electrons. Question number 5. Oxygen is produced at what point during photosynthesis? Answer option C when H2O is splitted. Next question number 6. In leech, locomotion is performed by. Answer option D contraction and relaxation of muscle. Question number 7. Atrioventricular bundle was discovered by dash. Answer option B is. ஸோ இது ஒரு டியூனோ பாக்ஸ் கொஷின் இன்டீரியர். இந்த ஒரு கொஷினை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய 9 கொஷினும் இந்த பார்ட் 1ல் புக் பேக் கொஷின் தான். ஸோ நெக்ஸ்ட்டு question number 8. The wall of the human heart is made up of. So answer option D all of the above. Next question number 9. In reflex action, the reflex arc is formed by. Answer option D receptor, spinal cord, muscle. 10th one. The eye defect presbyopia can be corrected by dash. Answer option D bifocal lenses. So next part 2. Part 2ல answer any 5 question. So question number 18 compulsory. So next part 2. Part 2ல answer any 5 question. Total 5 question answer பண்ணனும். அதுல question number 18 compulsory. So question number 11. Define inertia. Give its classification. அப்படின்ற ஒரு கொஷின். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் நம்முடைய சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 2ல் செகண்ட் ஹாஃபில் இனர்டியா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதில் இங்கே செகண்ட் ஹாஃபில் இந்த இடத்துல இருந்து த இன்னரண்ட் ப்ராப்பர்ட்டி, அங்கேருந்து இனர்டியா வரைக்கும். நெக்ஸ்ட்டு அதே பேஜில் கீழே 1.2.1ல் டைப்ஸ் ஆஃப் இனர்டியான்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் ஹெட்டிங் மட்டும். ஆப்ஷன் ஏ இனர்டி ஆஃப் ரெஸ்ட், ஆப்ஷன் பி இனர்டி ஆஃப் மோஷன், ஆப்ஷன் சி இனர்டி ஆஃப் டைரக்ஷன். இதுவும் சேர்த்து இந்த ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12. ஸ்டேட் ஸ்னெல் லா. இதுக்கான ஆன்சர் நம்முடைய சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 17ல் ஃபஸ்ட் ஹாஃபில் 2.2.2ல் செகண்ட் லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன் ஒரு டாப்பிக்கில் ஃபஸ்ட் லைன் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் த ஆங்கிள். அங்கேருந்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்க பாருங்கள், இது வரைக்கும் ஆன்சர் வரணும். செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 13. டிஃப்ரென்ஷியேட் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்டு கான்கேவ் லென்ஸ். இதுக்கான ஆன்சர் நம்முடைய சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 23ல் பாட்டமில் ஒரு டேபிளோ காலம் ஒன்று இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்டு கான்கேவ் லென்ஸ், இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 14. கிவ் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எட்டிரோ டயட்டோமிக் மாலிகுல். இதுக்கான ஆன்சர் நான் பேப்பர் எழுதியிருக்கேன் பாருங்கள், HCl அண்டு CO. இது ரெண்டு மட்டும்தான் ஆன்சர், HCl அண்டு CO. கொஷின் நம்பர் 14க்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 15.
why should the light dependent reaction occur before the light independent reaction? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் இந்த ஆன்சர் கீயோடைய லாஸ்ட்டில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 16. ஸ்டேட் வெதர் த ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூ ஆர் ஃபேல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 2 சப்டிவிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், anaerobic respiration produce more ATP than aerobic respiration அப்படின்ற ஒரு கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அனரோபிக் அப்படின்ற இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு ஆரோபிக் அப்படின்னு வரணும். ஆரோபிக்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு அனரோபிக் அப்படின்னு வரணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பால்ஸ் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கடுத்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு எழுதிட்டு அதுக்கு கீழே தான் ஆன்சர் வரணும். ஸோ எந்த ஆன்சர் சேஞ்ச் பண்ணியிருக்குமோ அதை அண்டர்லைனும் பண்ணணும் பென்சிலில். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், பிளான்ட் லூஸ் வாட்டர் பை த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ அங்கே வாட்டர்னு வரணும். ஸோ கொஷின் பேப்பரில் எரர் மேட்டர்னு வந்துருக்கு, அதை ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு வாட்டர்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அப்போ பிளான்ட் லூஸ் வாட்டர் பை த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இந்த கொஷின் புக் பேக் கொஷின் தான், இது டைரெக்டாக ஆன்சர் ட்ரூ. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 17, fill in the blanks கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன், வாட்டர் enters into the root as cells through dash membrane அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு புக் பேக் கொஷின், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஸோ செகண்ட் ஒன், dash is the longest cell in our body. ஸோ இதுக்கான ஆன்சர் இதுவும் ஒரு புக் பேக் கொஷின் தான், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நியூரான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8, ஸோ கம்பல்சரி கொஷின், calculate the velocity of a moving body of the mass 5 kg whose linear momentum is 2.5 kg ms power minus 1. ஸோ இது நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 12 இருக்கக்கூடிய ஒரு சால்வ்டு ப்ராப்ளம். ஸோ நம்ம புக்கில் இருக்கக்கூடிய சால்வ்டு ப்ராப்ளம் பேஜ் நம்பர் 12. ஸோ இங்கே இருக்க பாருங்கள் ப்ராப்ளம் 1. ஸோ கால்குலேட் the velocity of moving body of mass 5 kg whose linear momentum is 2.5 kg ms power minus 1. Solution, linear momentum is equal to mass into velocity. ஸோ இங்கே linear momentum அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய 2.5 kg ms power minus 1. ஸோ அதோட எதை டிவைட் பண்ணணும் அப்படின்னாக்கா 5 kg. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மாஸ். ஸோ இது ரெண்டும் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 0.5 யூனிட் ms power minus 1. யூனிட் கம்பல்சரி போடணும், யூனிட் போடலன்னா மார்க் வராது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் 2024 10th சயின்ஸுக்கான ஆன்சர் கீக்கான பார்ட் 1. ஸோ பேலன்ஸ் 4 மார்க் கொஷின் அண்ட் 7 மார்க் கொஷினுக்கான ஆன்சர் கீ ப்ளஸ் இந்த 2 மார்க்கில் ஒரு 1 கொஷின். ஸோ இது எல்லாத்துக்கும் பார்ட் 2ல் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.